வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற இந்த முறுக்கு தீபாவளி முறுக்குங்க. வாங்க இந்த முறுக்கு செஞ்சு கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கர்லேயே அப்படியே வறுத்துட்டு ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 3 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியோடு சேர்த்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். வறுத்த அரிசி மாவு, அதாவது இந்த சேமியா மாவுன்னு சொல்லுவாங்களே, இடியாப்ப மாவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாவு தான் 2 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நீங்கள் எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், பட்டர் கூட. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு, அதையும் இது கூட சேர்த்துட்டு முதல்ல வந்து கையை வச்சு நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க. எனக்கு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சு, நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ரொம்ப இலக்கமாகிடுச்சுன்னா புளியும் போது விட்டு விட்டு வரும். நம்ம கரெக்டாக முறுக்கு எப்படி மாமூலாக பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ரெஸ்ட் கொடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ இந்த மாவை எடுத்து புழிஞ்சிக்கலாம். நான் வாழை இலையில் வச்சு புழிஞ்சிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஜல்லிக்கரண்டில் கூட புழிஞ்சிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த 3 ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீங்கள் வேறு எதுனா தேவைப்படும், சிங்கிளாக இருக்கிறது அப்படி இல்லைன்னா நட்சத்திர முள்ளாக வரும் இல்லையா, அதுன்னா கூட நீங்கள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த அச்சு எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாழை இலையை வச்சு இது மாதிரி முறுக்கு மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க. முறுக்கு மாமூலாக எப்படி புழியுமோ அதே மாதிரி புழிஞ்சிக்கோங்க. புழிஞ்சிட்டு நம்ம அப்படியே ஒன்றா எடுக்கும்போது நல்லா எடுக்க வரும் அது கையில். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேவைக்கு புழிஞ்சிக்கோங்க. நான் வந்து 2 குழல் வந்து அப்படியே புழிஞ்சி வச்சுக்கிறேன். ஒரு இடுக்கு வந்து 3 போட்டு நான் எடுக்கிறேன். சின்ன கடாய் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி, பெருசு வைக்கல. பாருங்கள் நல்லா எடுக்க வருது. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும். போட்ட உடனே மேலே வருது இல்லையா, இதுதான் பதம். இந்த மாதிரி இருக்கணும். எண்ணெய் காயாமல் அப்படியே இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து உடஞ்சிரும், அப்படின்னா எண்ணெய் குடிக்கும். இந்த முறுக்கு எண்ணெயே குடிக்காதுங்க, நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம்னா. அவ்வளோதான். பாருங்கள் மேலே நல்லா வருது இல்லையா. இது திருப்பி விட்டுட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வந்து இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குது இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட வேண்டியது தான். சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க. நீங்கள் பொறுமையாக டைம் கிடைக்கும்போது பொறுமையாக பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தீபாவளிக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம நிறைய டால்டாவோ நெய்யோ எதுவும் சேர்க்காமல் பண்ணுறதுனால பாசிப்பருப்பு வயிற்றுக்கும் நல்லது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களும் சாப்பிட்லாம். இது சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். பாருங்கள், நான் அப்படியே கூட புரிஞ்சு காமிக்கிறேன். அப்படியே கூட வரும் நம்மளுக்கு. இந்த முறுக்கு மாவு வந்து சூப்பராக நல்லா வருதுங்க. இது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். பாருங்கள், நான் எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோ அருமையாக கிறிஸ்பியாக இருந்தது. வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.